நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம், டைமே ஒரு ட்ரெயின் மாதிரி, நாம எல்லாம் ஒரு பேசஞ்சர் மாதிரி இதுல உட்காந்துருக்கோம், அப்படியே நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறோம். கிடையாது, நாம தான் ட்ராக்கு, டைம் நம்ம மேல போயிட்டு இருக்கு. அதான் உண்மை. எப்போ இல்ல, நாம ட்ரெயின் ட்ராக்கு, தண்டவாளம், நம்ம மேலதான் காலம் போயிட்டு இருக்கு. நம்ம கான்சியஸ்னஸ் மேலதான் காலம் போயிட்டு இருக்கு. நல்லா புரிச்சுக்கோங்க. டைமை தேடினீங்கன்னா கடந்த காலம் இல்ல, எதிர்காலம் இல்ல, நிகழ்காலமும் இல்ல. ஆனா உங்க இருப்புல இருந்தீங்கன்னா உங்க மேலதான் மூணும் போயிட்டு இருக்கு. உங்க கான்சியஸ்னஸ் தான் கேன்வாஸுங்கயா. டைம்ங்கிறது டிராயிங், பெயிண்டிங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இல்ல சினிமா திரை, உங்க கான்சியஸ்னஸ் தான் சினிமா திரை. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இதெல்லாம் சினிமா மாதிரி போய்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்ச உடனே திரையில எரியற மாதிரி காட்சி வந்து திரை ஐயோ ஐயோ நடிச்சு, ஐயோ நான் எரியறேனே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் திரை என்பதை தெரிந்து கொண்டீர்களானால், இந்த காலம்ங்கிற சினிமா நம்ம மேல ஓடிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கடந்த காலம் உங்களை பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. We suffer because we agonize over a past that exists only as a thoughts in the present. நாம் பெருந்துக்கம், பெருந்துயரம், டிப்ரெஷன் மாதிரி புதுமையான துக்கங்கள், மன உளைச்சல், வலி, வேதனை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலம் வெறும் நினைவுகளாக, எண்ணங்களாக மட்டும்தான் நம்மளுக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்காம அத நிஜம்னு நினைக்கிறப்பதான் பிரச்சனைங்கயா. கடந்த காலம் வெறுமனே எண்ணங்களாக மட்டும்தான், நினைவுகளாக மட்டும்தான் உங்களுடைய பிரசன்ட்ல இருக்கே தவிர அதுக்கு எந்த எக்ஸிஸ்டென்ஷியல் இருப்பு வேல்யூவும் இல்லைங்கயா. எக்ஸிஸ்டென்ஷியல் வேல்யூவே கடந்த காலத்திற்கு இல்லை.